அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதை போட்டு கூடவே கொஞ்சம் சோம்பையும் போட்டு நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போய் பொரிஞ்சதுக்கப்புறம் நன்றாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டோம். தக்காளி ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது நாளைத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணுறோம். குக் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஷ்யூ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி தேவையான அளவுக்கு, தேன் தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம போட்ட தண்ணியே இனஃபாக இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஜாமுன் பவுடரை போட்டுக்கிட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை எப்படி ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தோம். தேவையான அளவுக்கு பட்டர் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை போட்டோம். அரைச்சி வச்சிருந்த விழுது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஃபைன் கிரேவியாக நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தோம்ல ஜாமுனை போட்டு ஜாமுனும் நம்ம இப்போ இந்த சப்ஜியும் குக் ஆகிறதுக்கான ரெண்டும் பிளெண்ட் ஆனதுக்கான டைமிங் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் கசூரி மேத்தி அண்ட் கொரியாண்டர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிளேட்டிங்கை முடிக்கும்போது மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை விட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் ஜாமுன் கி சப்ஜி.